இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திரைப்பட விழாவில் ஆபாசமாக பேசி சர்ச்சையில் சிக்கிய இயக்குனர் மிஷ்கினுக்கு கண்டனம் வலுத்துள்ளது. புத்தகங்களை படிப்பவருக்கு மேடை நாகரிகம் வேண்டாமா என கொதித்தெழுந்துள்ளார் நடிகர் அருள்தாஸ். இருவரும் பேசியதை தற்போது பார்க்கலாம். அவ ஒரு கேவலமான பாட்டிருக்கும், பெரிய பெரிய ஃப்ராடு எதனா இருப்பான், என்ன அப்படின்னு போவான், பெரிய போறப்பா அப்படிப்பா. கொட்டுக்கலைக்கு அப்படிதான் பேசுறேன், கொட்டுக்கலைக்கு பேசுதான், இதுக்கும் பேசுதான். நீளம் போனச்சு நான் மட்டும் ஒரு ஆட்டம் ஆடிட்டு பண்ண படம் நான் ஓடிடுவேன். கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறேன், கஷ்டப்பட்டு படம் எடுறேன். அதுதான் வந்திருக்கோம். அழுகணும், நான் அழுது கட்டுறோம். எனக்கு ஏதாவது வச்சு வாயில பிடிக்க போது இது நடிப்பே கிடையாது, இது ஆப்பு. மிகப்பெரிய போதை இருக்கு. ஒருத்தர் இருக்கான் பாரு, இளையராஜான்னு ஒருத்தன் குடிச்சிட்டா. அதுதான் சைட் டிஷ். எனக்குலாம் போட்டு சைட் டிஷ். அதான் ஏதாவது கேரக்டர் கொடுத்தா தான் நடிக்கணும். சும்மா இருக்கும்போது அவங்க சொல்றாங்க எப்படி பிராக்டிஸ். இப்ப பாருங்க நடிக்கணும் பாருங்க. டேய் தம்பி அழுகுனவனே அவன் அழுது கட்டுறோம். எனக்கு ஏதாவது வச்சு வாயில பிடிக்க போது இது நடிப்பே கிடையாது, இது ஆப்பு. இது அவலட்சணம், அழுக்கு. ஆக்சுவலா இப்ப நம்ம இன்ஸ்டாகிராம்ல பாக்குறோம், ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஃபெனோமென் பாக்குறேன். எல்லா பொண்ணுங்களும் டான்ஸ் ஆடுறாங்க. என்னன்னு புரியல. தமிழ்நாட்டுல, இந்தியாவுக்குள்ள எனக்கு புரியல. என்ன எல்லாருமே விழுறாங்க. அப்புறம் என்னமோ செக்ஸியா முதல்லாம் கடிக்கிறாங்க. எனக்கு புரியவே இல்லை. இதோட அடிக்ஷன் உலகத்துல இருக்க முடியும்? எனக்கு புரியல. ஒரு அழகான பெண், என் மகள், அவ யாரோ ஒட்டி அழகு லட்சணமா இருக்கா. அவ ஒரு ஒரு கேவலமான பாட்டு இருக்கும். அந்த பாட்டை பார்த்துக்கிட்டு அவ உதறெல்லாம் கடிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்றால. நண்பர்களை, இதை விட மோசமான அடிக்ஷன் இந்த சமூகத்துல இருக்கான்னு கேட்கிறேன். அடிக்ஷன் எங்க இல்ல? சமீபத்தில் ஒரு மேடையில் பாட்டில் ராதா படத்தில் ரொம்ப அநியாயமாக அக்கிரமாக இருந்தது. மேடையில் மிஸ்கின் பேசினாலாம் அவ்வளோ வல்கராக பேசணும் அவசியமே கிடையாது. இயக்குனர் தான் என்ன வேணால் பேச கிடையாதுல்ல. அந்த மாதிரி ரொம்ப வீடியோ பார்த்தேன். ரொம்ப நம்மளுக்கு தலைக்குனிவாக இருந்துச்சு. தமிழ் சினிமா இந்திய சினிமாவில் ஒரு பெரிய மதிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது தமிழ் சினிமா. தமிழ் சினிமா இயக்குநர்கள் மட்டுமல்ல, தொழில்நுட்ப கலைஞர் அனைவரையும் இந்திய சினிமா லெவலில் ஒரு பெரிய மதிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. அங்கே பேசிக்கிங்க, வெளியே பேசிக்கிங்க. ஒரு மேடை நாகரிகம்னு ஒன்றும் இல்லையா? என்ன வேணா பேசுகிறதா? குறைந்தபட்சம் நாகரிகம் வேணாமா? ஒரு மேலே பேசுகிற பேச்சா? உங்களுக்கு பெண் குழந்தை இருக்குது, எல்லாத்துக்கும் பெண்கள், எனக்கு பெண் குழந்தை இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் இருக்காங்க. ஸோ மேடை நாகரிகம்ன்றது ரொம்ப முக்கியம். அவன் சும்மா அப்படி சிரிச்சுட்டாவே ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படிமா. அவன் பெரிய பெரிய ஃப்ராடு எதனா இருப்பான். நம்ம உடனே நல்ல மனசு இல்ல. அப்புறம் ஒருத்தன் என்ன அப்படின்னு போவான், பெரிய போறப்பா அப்படிம்பா. அப்ப திரும்பி, அதாவது மிஷின் பேசினது கொட்டுக்கலைக்கு அப்படிதான் பேசினேன். கொட்டுக்கலைக்கு பேசுதான், இதுக்கும் பேசுதான். வேற என்ன தலைவர்கள்லாம் நடிக்கிற படத்தையே போய் பேச முடியும்? அன்னைக்கு மேடையில் உட்காந்தவங்க மிக திறமையான, அற்புதமான, நம்ம மண் சார்ந்த கதைகளை மட்டும் எடுத்து படம் பண்ணுற இயக்குநர்கள். அமீரன் ஆகட்டும், வெற்றிமான் சார் ஆகட்டும், ரஞ்சி சார் ஆகட்டும். எதுக்கு இந்த மாதிரி ரொம்ப அநாகரிகமாக ஒரு மேடையில் ஒரு ஆணவப்பெல்லாம் சொல்லி பேசி ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. அவன் ஈஸியா அப்படியே ஒரு படத்தை நீளம் போனச்சு நான் மட்டும் ஒரு ஆட்டம் ஆடிட்டு பண்ண படம் நான் ஓடிடுவேன். ஏன் கஷ்டப்படுறேன்னு சொல்றான். கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறேன், கஷ்டப்பட்டு படம் எடுறேன். அதுதான் வந்திருக்கோம். ஜான் விஜய் நடிச்சிருக்கான் பாரு. டே மச்சான், ரொம்ப நல்லா நடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டேன். டே ஜானே, சிவாஜி மாதிரி நடிக்கிற. அப்படியே பாக்கெட்ல விட்டு, அதாவது ஒரு புலி எலியானா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கு. தம்பின்னு கூப்பிடுறது வேற. தம்பி நம்ம எல்லாத்தையும் கூப்பிடலாம். வாடா தம்பி, உட்கார தம்பி, எந்திரா தம்பின்னு. அவன் நம்ம அண்ணன் நினைக்கணும். அது முக்கியம். ரொம்ப எல்லாத்தையும் சக்கட்டு மடிக்கு வாடான்றாரு, போடான்றாரு, உட்காருன்றாரு. இதை நான் இன்னைக்கு பேச நினைக்கல. தொடர்ந்து பல மேடைகளை பார்த்துட்டு வரேன் நான் மிஸ்கின் பேச்சுக்களை. சமீபத்தில் அண்ணன் பாலானுக்கு 25th இயர் கொண்டாட்டம். அங்கே பார்த்தீங்கன்னா அவர் என்னமோ பெரிய குடியார மாதிரியும் படுத்து கிடந்தான் பாலா, அவன் தான் பாலான்றது. இங்கே இளையராஜாவில் அவன் தான் இளையராஜான். எனக்கு ஒன்றுமே புரியல. மிகப்பெரிய போதை எனக்கு அது இருக்கு. அது குரசவா
மிகப்பெரிய போதை இருக்கு. ஒருத்தன் இருக்கான் பாரு, இளையராஜான்னு ஒருத்தன், குடிச்சிட்டு அதுதான் சைட் டிஷ் எனக்குலாம் போட்டு சைட் டிஷ் அதான். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.